கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி சித்தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் 1 கொரிந்தியர் 16:9. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் இவ்வாறு எழுதுகிறார். இன்றைக்கி எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட நிலையில் எனக்கு ஒரு வழி இல்லை, என் வாழ்க்கைக்கு ஒரு வழி இல்லைன்னு சொல்லி கதறிக்கொண்டு இருக்கலாம். எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டவர், எங்கு திரும்பினாலும் அடைக்கப்பட்ட நிலைமை. இப்படியாய் நீங்கள் உங்கள் சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை அருளுகிறார். கலங்காதீங்க, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்கு ஒரு அனுகூலமான கதவை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பவுலையும் சீலாவையும் காவலில் வைத்திருந்தாங்க. அப்பொழுது பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். சடிதியில் சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு. ஆமாங்க, நாம் துதிக்கிற வேளையில் நம்முடைய கட்டுகளாக கலரும். நம்மளுக்கு எல்லா கதவுகளும் திறக்குங்க. அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் திறக்கும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான கதவை திறந்து வைத்திருக்கிறார். எந்த கதவு உங்களுக்கு பயனுள்ளதாக, உங்களுக்கு மகிமை தரக்கூடியதாக இருக்குமோ அப்படிப்பட்ட கதவை இன்றைக்கு திறக்கிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராமே ஆசீர்வதிப்பாராக. வண்ணத்து பூச்சியை பார்க்கச்சில அது ஒரு முட்டையிட்டு பிறகு அது ஒரு புழுவாக மாறி பின்பு கூட்டுப்புழுவாக மாறுது. அப்படி கூட்டுப்புழுவாக இருக்கச்சில அது நல்லா தூங்கிட்டுருக்கும். அது எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட நிலைமையில் அதே தான் தனக்குத்தானே ஒரு கூடு கட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறகு அது தன்னுடைய ரெக்கை கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்கும். முளைக்கிற வேளையில் அது அந்த கூட்டை உடச்சிக்கிட்டு வெளியில் வரும். அப்பொழுது அருமையான கலர், வர்ணம், அழகு அழகு கலரில் அப்படியே அது தன்னுடைய ரெக்கையை அடித்து கொண்டு மகிமையோடு மாட்சிமையோடு பறந்து போகும் சந்தோஷத்தோடு. இன்றைக்கு அடைக்கப்பட்ட உங்களுக்கு இதே போல் ஒரு அனுகூலமான வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அப்பொழுது நீங்கள் மகிமையோடு மாட்சிமையோடு இந்த வாசலில் நீங்கள் தேவனை துதித்து கொண்டு அடியெடுத்து வைங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை உயர்த்துவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராகவே.